ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் 12/4/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த சனிக்கிழமைகளிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. சனிக்கிழமையிலே சுப காரியங்கள் செய்து கொள்ள மாட்டார்கள். இன்றைய தினம் இந்த பங்குனி மாதத்து பூரணை பௌர்ணமி சேர்ந்திருக்கிறது. இந்த பௌர்ணமியிலே பல்வேறு ஆலயங்களில் நடைபெறுகின்ற தீர்த்த உற்சவங்கள் அல்லது சங்காபிஷேகங்கள் அல்லது பங்குனி மாதத்து பௌர்ணமிக்கு நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நாம் கலந்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு நாம் இந்த பங்குனி மாதத்திலே நாளைய தினம் நிறைவு பெறுகின்றது. பங்குனி மாதம் நமக்கு நாளை மறுநாள் திங்கட்கிழமை சித்திரை மாதம் மலர்கின்றது. புது வருஷம் மலர இருக்கின்றது திங்கட்கிழமை. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு 2:29 வாக்கிய பஞ்சாங்கப்படியும் ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் பின்னிரவு 3:21 திருக்கணித பஞ்சாங்கப்படியும் இந்த விஸ்வாவசு என்கின்றதாகிய இந்த புது வருஷம் மலர்கின்றது. அவ்வாறு அந்த புது வருஷம் மலர்கின்ற பொழுதும் இது அபரபட்சத்து பிரதமை திதியிலே சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே வச்சிரம் நாம யோகத்திலே கௌளவ கரணத்திலே மகர லக்னத்திலே கன்னி நவாம்சத்திலே செவ்வாய் கால ஓரை புதன் சூக்ஷ்ம ஓரையிலே இந்த விஸ்வாவசு என்கின்ற புது வருஷம் மலர்கின்றது. நாம் இந்த புத்தாண்டை இன்முகத்தோடு வரவேற்று மருத்தினை தேய்த்து பட்டாடைகள் அணிந்து ஆலய வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுவதோடு நாம் வீட்டிலே செய்கின்ற பலகார பட்சணங்கள் அயல் வீடு உறவுகளுக்கெல்லாம் கொடுத்து பக்கத்து வீட்டிலே உள்ளவர்கள் நண்பர்கள் முன் வீடு மேல் வீடு கீழ் வீட்டிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த பதார்த்தங்களை பலகார பட்சணங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கின்ற சிறப்போடு கூடியதாகிய புத்தாண்டை இன்முகத்தோடு நாம் வரவேற்று இன்று இந்த பங்குனி மாதத்து பௌர்ணமியிலே ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ பூஜைகளோடு இந்த திருவிளக்கு பூஜைகள் கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்கள் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜையிலும் கலந்து குங்குமார்ச்சனை செய்து வழிபட்டு அன்னையனுடைய அருள் கடாட்சத்தையும் நாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றதாகிய சிறப்போடு கூடிய இந்த நாளும் நாம் இந்த இறை வழிபாட்டில் ஈடுபடுவதோடு நாளை மறுநாள் திங்கட்கிழமை சித்திரை புத்தாண்டை இன்முகத்தோடு வரவேற்று வருடப்பிறப்பு கொண்டாட்டங்களில் நாமும் கலந்து இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில்
நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.